ஒன்றும் செய்யலை, நான் ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிறதுக்கு டிட் நாட்க்கு அப்புறம் மெயின் வெர்ப் வச்சு சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் நேற்று கோயிலுக்கு போகலை அப்படின்னா ஐ டிட் நாட் கோ டு டெம்பிள் அப்படின்னு சொல்லணும். ஐ டிட் நாட் வென்ட் டு டெம்பிள்னு சொல்லக்கூடாது. ஆனால் இப்போ நேற்று நான் கோயிலுக்கு போனேன் அப்படின்னா ஐ வென்ட் டு டெம்பிள்னு சொல்லலாம். நான் போகலை அப்படிங்கிறப்போ அந்த வென்ட் அப்படிங்கிறத டிட் ப்ளஸ் கோ அப்படின்னு நம்ம பிரிக்கணும். அந்த டிட்டு கூட நம்ம நாட் நெகட்டிவாக இருந்தால் டிட்டு கூட நாட் சேர்த்துட்டு டிட் நாட் கோ அப்படின்னு போடணும். இப்போ பாருங்கள், ஐ டிட் நாட் கோ டு டெம்பிள் எஸ்டர்டே. நான் நேற்று கோயிலுக்கு போகலை. ஐ டிட் நாட் மீட் மை ஃப்ரெண்டு லாஸ்ட் வீக். என் ஃப்ரெண்டை நான் கடந்த வாரம் நான் மீட் பண்ணலை. ஐ டிட் நாட் ஹெல்ப் மை மதர் லாஸ்ட் மந்த். நான் போன மாதம் எங்கள் அம்மாவுக்கு நான் உதவி செய்யலை. இப்படி நம்ம வந்து நெகட்டிவாக சொல்லும்போது பாஸ்ட் ஃபார்மில் உள்ளதை டிட் நாட் யூஸ் பண்ணி மெயின் வெர்பு சேர்த்து தான் நம்ம சொல்லணும். இப்போ நீங்கள் நேற்று என்ன செஞ்சீங்க, நேற்று என்ன செய்யலை அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.